ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான குருமா கறி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு அருமையான குருமா குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும் பார்க்கணும். அது இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். சாத்து கூட சப்பாத்தி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்டியாக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிற இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு பருப்பு சேர்த்து நல்லா வெறிக்க விடுங்க. அடுத்து ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துங்க, சிறிதளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். கூடவே ஸ்பைசி சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 3 பச்சை மிளகா 2 கீரை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வந்தால் தான் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு போட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌனாக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனெலாம் போய் வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் ஒரு தக்காளி அந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மசிஞ்சு வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி வந்ததும் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். இந்த மாதிரி வதக்கி வந்ததும் நான் ஏற்கனவே கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி இது 2 நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த மசாலா சேர்த்து அடுத்து இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து சிறிதளவு கரம் மசாலா, அடுத்து சிக்கன் மசாலா இருந்தால் அதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் 2 நிமிஷம் நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, சுடு தண்ணி இருந்தால் சேர்த்து விட்ருங்க. இந்த 3 கப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வரைக்க எடுத்துக்கலாம். அந்த விசிலாம் நல்லா அடங்குற வரைக்கும் பார்த்துங்க. அந்த விசில் அடங்கணும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் சார், விசில் அடங்கி வச்சு ஓப்பன் பண்ணுறோம். கமகமாக ஓப்பன் பண்ணது நல்லா மனம் வருதுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அடுத்து இதில் வந்து 4-5 பல் தேங்காய் வந்து மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துருங்க. அரைச்சி சேர்க்கும்போது நல்லா குறை வரணும், நல்லா மணமாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இதை ஓப்பன்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்தால் போதும். இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக கொதிச்சு ஃபண்டாஸ்டிக்காக வந்துருச்சு. இதில் வந்து கடைசியாக துருண கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான அருமையான ஒரு குருமா குயிக்காக ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி வீடியோக்கள் அதிகமாக இருக்குது. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். சப்பாத்தி, தோசைக்கெலாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சினா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.